ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 2.8ல் 4வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் தகவலை அறிவியல் குறியீட்டில் எழுதுக. இங்கே தந்திருக்கக்கூடிய எண்ணை அறிவியல் குறியீட்டில் எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் உலக மக்கள் தொகை சுமார் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு ஒரு எண் கொடுத்துருக்காங்க. இதை இப்போ அறிவியல் குறியீட்டில் மாற்றலாம். இப்போ இதில் புள்ளியே இல்லை. புள்ளியே இல்லாட்டா அது லாஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த புள்ளியை ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அடுத்த வைக்கணும். முதல் எண்ணத்திற்கு 7, 7க்கு அடுத்த புள்ளி வச்சிருங்க. இனி 7க்கு அடுத்த என்னதற்கு 0, ஒரு 0 மட்டும் எழுதினா போதும். ஏன்னா மொத்தமும் 0. அப்போ ஒரு 0 எழுதிக்கிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிருங்க. இனி பெருக்கல் போட்டுக்கிட்டு உடனே 10ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த புள்ளியை நான் 7க்கு பக்கத்தில் வச்சிருக்கேன். அதாவது இடது பக்கம் நகர்த்திருக்கேன். இந்த புள்ளியை இடது பக்கம் நகர்த்தும் போது அடுக்கில் ப்ளஸ் வரும். இது வலது பக்கம் நகர்த்தினீங்கன்னா அடுக்கில் மைனஸ். நம்ம இங்கே இடது பக்கம் நகர்த்திருக்கோம். அப்போ அடுக்கில் ப்ளஸ். ப்ளஸ்னா இந்த குறியீடுமே நீங்கள் போடாண்டாம். இனி என்ன பண்ணணும்னா இந்த புள்ளிக்கும் 7க்கு அடுத்த புள்ளி வச்சிருக்கோம். அதுக்கு இடையில எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்க போறீங்க. என்னங்க 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ அடுக்கில் என்ன வரும்? 9ன்னு வரும். இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் ஓர் ஒளி ஆண்டு என்பது அப்படின்னு கொடுத்துக்கிட்டு ஒரு எண் கொடுத்துருக்காங்க. இதை இப்போ அறிவியல் குறியீட்டில் மாற்றலாம். இங்கே புள்ளியே இல்லை. புள்ளியே இல்லாட்ட லாஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த புள்ளியை நான் 9க்கு பக்கத்தில் கொண்டு வரணும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அடுத்த கொண்டு வரணும். ஓகே, அப்போ 9 எழுதிடலாம். அதுக்கு அடுத்த புள்ளி வச்சிருங்க. இனி இந்த நம்பர் எழுதணும். அங்கே மொத்தமும் 0, அதனால எழுதிக்கல. வேற ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக எழுதணும். அப்போ 4 6 0 5 2 8 4 எழுதிக்கோங்க. 4 6 0 5 2 8 4. அதுக்கு பிறகு மொத்தமும் 0, அதை எழுதிக்காண்டாம். பெருக்கல் போட்டுக்கிட்டு 10ன்னு எழுதிருங்க. இப்போ புள்ளியை இடது பக்கம் நகர்த்தி இருக்கோம். அப்போ இடது பக்கம்னா அடுக்கில் ப்ளஸ் தான். சரிங்களா? இப்போ இந்த புள்ளிக்கும் 9க்கு அடுத்த வச்சிருக்கக்கூடிய புள்ளிக்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ மொத்தமாக 15 நம்பர் இருக்குது. இதை இதோட அடுக்கில் எழுதிக்கணும். தேர்ட் சப்டிவிஷன் ஓர் எலக்ட்ரானிக் நிறை கொடுத்துக்கிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அறிவியல் குறியீட்டில் மாற்றலாம். சரிங்களா? ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அடுத்து தான் புள்ளி இருக்குது. எப்போவுமே 0க்கு அடுத்த புள்ளி வரக்கூடாது. 0வை தள்ளி எந்த நம்பர் ஃபர்ஸ்ட் இருக்கோ அதுக்கு அடுத்து தான் புள்ளி வரணும். அப்போ இங்கே முதல் என்னது இருக்குது? 9. 9க்கு அடுத்த புள்ளி வைக்கலாம். சரிங்களா? 9 புள்ளி. 9க்கு அடுத்து என்னது இருக்கு? 1 0 9 3 8 2 2. அதை எழுதிருங்க. 1 0 9 3 8 2 2 எழுதிக்கிட்டு பெருக்கல் போட்டு 10ன்னு எழுதிக்கணும். இப்போ புள்ளியை இங்கே இருந்து நான் 9க்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? அதாவது போன சம்மில் இடது பக்கம் நகர்த்தணும். அப்போ அடுக்கில் ப்ளஸ். இங்கே வலது பக்கம் நகர்த்தியும். அப்போ அடுக்கில் மைனஸ் போடணும். இதை மறக்கக்கூடாது. சரிங்களா? இனி இந்த புள்ளிக்கும் 9க்கு அடுத்த வச்சிருக்கக்கூடிய புள்ளிக்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே மொத்தமாக 30 0 இருக்குது. அடுத்த 9ஓட சேர்த்து 31. அதாவது இடையில நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 31 எண் இருக்கும். அப்போ அடுக்கில் என்ன வரும்? 31ன்னு வரும். இதுதான் இதோட ஆன்சர். மறக்காமல் அலகு எழுதிடணும். சரிங்களா? அதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதே மாதிரி போன சப்டிவிஷன்லேயே அலகு வரும். இடத்த எழுதிருங்க. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.